ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்பெஷல் மசாலா தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதில் 1/2 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. 1/2 கிலோ குச்சிக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை உரலில் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். முழு பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாங்க. ஊற வச்சுருந்த பருப்பை இதோட கொட்டிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆட்டிக்கலாம். இப்போ பருப்பு ஒன்றும் அதிகமாக மெஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு வானலியை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வடை செய்ய தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்குனா கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிருக்கிறத எடுத்து இந்த மாதிரி அமுத்தி எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வைக்கணுங்க. வடை நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 1/4 லிட்டர் பசுமாட்டு தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் முண்டுக்கலாம். தயிர் தாளிப்புக்காகத்தான். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 2 நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். தாளிப்பை தயிரோடு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வடையை தயிரோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். தயிர் வடை சூப்பராக இருக்குங்க.